வணக்கம். ஏடிஎன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, அமெரிக்காவிலே திரையுலகிற்கு ஹாலிவுட் போல் தமிழ் திரையுலகிற்கு சென்னையில் கோடாம்பாக்கம். 70களின் பிற்பகுதியில் வந்த ராஜாக்கள் அந்த கோடாம்பாக்கத்தின் சகாப்தத்தை மாற்றி அமைத்தார்கள். அந்த வகையில் செட் அமைத்து படம் எடுத்துக்கொண்டிருந்த காலத்தை இயற்கை கிராமங்களில் எடுக்கலாம் என்று மாற்றியவர் சாதனையாளர், மாபெரும் கலைஞர், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை இன்றைய சந்திப்போமா நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். வணக்கம் பாரதி ராஜா அவர்களே. வணக்கம். ஏடிஎன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக நன்றி சொல்கிறேன். ஏடிஎன் தமிழ் தொலைக்காட்சியின் உரிமையாளருக்கு கூட திரையுலகத்தில் பின்னணி இருக்கின்றது. அது ஒரு மிக பாரம்பரியமான ஒரு குடும்பம். அதை பற்றி சொல்வதென்றால் நாட்கணக்கிலே சொல்லி கொண்டிருக்கலாம். அத்தனை பேருமே கலைஞர்கள். அவருடைய அப்பா சுப்பிரமணியங்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரிக்கே ஒரு காட்ஃபாதர் மாதிரி. ஹி அச்சீவ்டு லாட் இன் ஹிஸ் லைஃப். அவர் பண்ணாதது கிடையாது. அதுக்கு பின்னாடி அவர் பிள்ளைகள்லாம் இன்றைக்கி ஒன்று எடுத்து பத்மா சுப்பிரமணியன்னா உலகம் புகழ்கின்ற ஒரு மிகப்பெரிய நாட்டிய பள்ளி தன்னை தியாகம் பண்ணிக்கிட்டாங்க கலைக்காக வேண்டிய. ரமணன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ராம்ஜி எடுத்துக்கிட்டாலும் சரி, எவ்வரிபடி கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணசுவாமி அசோசியேட் தனியாக ஒவ்வொருத்தரும் இந்த இப்போ ராம்ஜி மியூசிக்கில் தனியாக அது அபஸ்வரம் சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஸ்கோர் பண்ணார். ஆனால் இத்தனை சவால் இருந்திருக்காங்க. எனக்கு ஏடிஎனில் சந்திரசேகர் இப்படி ஒரு ஏடிஎன் தமிழ் தொலைக்காட்சி இங்கே இருக்குன்றது, இப்படி ஒரு வளர்ச்சியில் இருக்குங்கிறது தான் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன். இவரை பற்றி ஒரு தெரிதல் இல்லாமலே போயிடுச்சு. அதை தெரிகின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா இவருக்குரிய அம்சத்தோடு மிக பிரமாண்டமாக இங்கே வளர்ச்சி அடைச்சிருக்கு. தமிழர்களுக்கான ஒரு நல்ல தொண்டை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக உண்மையிலே நன்றி சொல்லணும். 1976ஆம் ஆண்டு உங்களது திரைப்படம் வெளிவந்தது. அதற்கு முன்பே நீங்கள் உதவி டைரக்டராக இருந்திருக்கிறீர்கள். அந்த படத்தின் பேர் என்ன அறியலாமா? 16 வயதில் தான் என்னுடைய முதல் படம். இன்றைக்கு ஈரநிலை வரைக்கும் கிட்டத்தட்ட 45 படங்களை இயக்கியிருக்கேன். ஏன்னா 4 தெலுங்கு படம், 4 ஹிந்தி படம் இதில் சேரும். அது இல்லாமல் மற்றது போன தமிழ் படங்கள் நானே தயாரித்து வெளியிட்டது ஒரு 14 படம் இருக்கேன். பிறருக்காக நான் டைரக்ட் பண்ண படம் ஒரு 20 படம் இருக்கேன். இப்படி அதுக்கு முன்னாடி நான் உதவி டைரக்டராக இருந்திருக்கேன். யார்கிட்ட நிறையா என்னுடைய ஃபஸ்ட்டு கேரியர் ஸ்டார்டட் வித் புட்டண்ண கனகால். கன்னடத்தில் ரொம்ப மிகப்பெரிய டைரக்டர். அவர்கிட்ட தான் முதல்ல போய் ஃபஸ்ட்டு ஃபில்மாக சேர்ந்தேன். 2வது ஃபில்ம் இன்ஸ்டியூட் பீப்புளோட சேர்ந்து தாகம்னு ஒரு படம் பண்ணேன். அங்கே தான் கொஞ்சம் ஐ லேர்ன்ட் லிட்டில் பிட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னால் என்ன, கொஞ்சம் மாடர்னிட்டி என்ன, ஃப்ரெஞ்ச் ஃபில்ம் ஸ்டைல் என்ன, ஒரு கட்டிங் ஸ்டைல், இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணாயர்னு ஒருத்தர் படம் பண்ணிகிட்டு இருந்தார். மகளுக்காகன்னு ஒரு படம், எனக்கு ஒரு மகன் பிறப்பான்னு ஒரு படம், இதிலெல்லாம் உதவி இயக்குனராக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜெகநாதன்ட்ட அதிர்ஷ்டம் அடைக்கிறதுன்னு ஒரு படம். இந்த மாதிரி அவினாசி மணி ஒரு படம் பண்ணியிருக்காரு. சங்கரையர் இப்போ நடிச்சிட்ருப்பார், அவர் ஒரு படம் பண்ணார், தேன் சிந்துதே வானம்னு. இந்த மாதிரி படங்களில் ஒவ்வொரு படங்களையும் 5 டைரக்டர் நான் வேலை பார்த்துருக்கேன். ஒரு 6வது படமாக டக்குன்னு டைரக்டர் ஆகிட்டேன். எவ்வாறு இந்த திரையுலகத்துக்கு அல்லது கலை உலகத்துக்கு என்ற நீங்கள் நாடகம் செய்திருக்கின்றீர்கள் முன்பு? எழுத்தாளன், பாடுபவன், ஓவியன், நடிப்பவன், இவர்களுக்கு தெர் இஸ் நோ கிராமர். எப்படி வந்தீங்கன்னு சொன்னால் சொல்லவே முடியாது. ஒரு உந்துதல் வந்ததற்கு பின்னாடி இவன் படைப்பு பூரா கிராமர் ஆகிடும். இதுதான் பாரதி ராஜா என்கின்ற சின்ன வயசில் சினிமா பார்த்த ஒரு காரணத்துலேயோ ஏதோ பாதிப்புகளில் நான் நடிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். அதற்கு பின்னாடி நாடகங்கள் போடுவோம். இது பிளட்டில் ஊறி போய்டும் சில நேரங்களில். இது எதுக்காக சுவாசம் மாதிரி ஆகிடும், மூச்சு காற்று மாதிரி. எழுதுபவனுக்கு எழுத்து எப்படியோ, பாடுபவனுக்கு சும்மா இருக்க முடியாது. பாடி அது பாடு மனம் திறந்து பாடிட்டு இருப்பான். இயற்கையிலேயே அது நம்ம பிளட்டோட பிளண்ட் ஆகி போயிடுது. ஸோ அப்படி நடிகனாக நாடக மேடையை தேர்ந்தெடுக்கிறான். அதையும் அதுக்கப்புறம் இந்த ஊடகம் சரியாக எங்கே போய் சேர்ந்து சினிமா தெரியுது. சினிமாவில் நடிக்கணும்னு தான் வந்தனே தவிர ஒரு டைரக்டர் ஆவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பரிமாணங்களில் ஏன்னா இது சம்பந்தமாக ஏதோ ஒரு ஆர்வம் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு துறையில் கிளை பிடித்து வர வேண்டிய ஒரு இது வந்துடும். அப்படி வந்தது தான். ஸோ ஐ எம் அன்ஃபிட் ஃபார் ஆக்டிங்கிறது எனக்கு நானே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு, அன்றைய காலகட்டத்துக்கு சினிமாவுக்கு மிக அழகான வரையப்பட்ட முகம் மாதிரி வேணும். எங்கள் காலத்துக்கு அப்புறம் தானே யார் வேணாலும் நடிக்கலாம்னு சொல்லி ஒரு இதை பண்ணோம். கிராமத்தின் அழகை வெளியில் படப்பிடிப்புகளை எடுக்க நீங்கள் தான் முதலில் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தீர்கள், அப்படி தானே? ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒருத்தர் செய்யலாம். அது மாதிரி இப்போ ராஜா சாண்டோ இருந்திருந்தார் டைரக்டரு, கே சுப்பிரமணியம் இருந்திருக்காங்க. இவங்க காலங்களில் பாடலுடன் கலந்து அது ஒரு நீண்ட காட்சிகளாகவே தோணுவோம். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமேலு படங்களுடைய தன்மைகள் மாறுகிறது. நீலகண்டன் வர்றாரு டைரக்டர். இந்த மாதிரி இதுக்கப்புறம் சிறியதான் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டாடுறாரு.
சும்மா இருந்த கேமராவை எப்படி மூவ் பண்ண, ஆங்கிள்னா என்ன, படங்களை பார்க்கும் பொழுதே ஓஹோ இந்த ஆங்கிளில் படம் எடுக்கலாம், இப்படியெல்லாம் வச்சு கோணங்களை மாற்றி அமைச்சு கேமரா மூமெண்ட்டை சொல்லி வசனங்கள் இல்லாமலே முக பாவங்களில் சொல்லணும்னு சொல்ல வச்சவர் ஸ்ரீதர். ஒரு எஸ்தட்டிக், ஒரு அழகுணர்ச்சி. பாலச்சந்திரன் வந்தார், கொஞ்சம் டெக்னிக்கலாக கேரக்டர் ஃபார்மேஷன் எப்படி ஸ்ட்ராங்காக பண்ணுறது அப்படிங்கிறத அவர் ஒரு சில யுத்தியை கொண்டாந்தார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்கு வரும்பொழுது பாரராஜா செட்லேயே வேலை செஞ்சு போர் அடித்து ஃபெடப். ஏன்னா கிராமம்னா கலப்பை தூக்கிட்டு போனால் அழகான செதுக்கின கலப்பையை தோலில் வச்சுட்டு போவாங்க. நம்பியார் வில்லேஜில் வர்றாருன்னா அற்புதமாக புதுசாக அப்போ தான் எடுத்து துணியை தலையில் கட்டிட்டு ஒரு சட்டை போட்டு வருவார். நம்ம விவசாயிகள் அழுக்கு துணி போட்டு அவன் பாட்டு போவான், அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்கேன். இது ஸ்டுடியோ வாசங்கள்லேருந்து மாறணும்னு சொல்லி கம்ப்ளீட்டாக அதை ஒரு யதார்த்தம். ஏன்னா பேக்ட்ராப் இட் செல்ஃப் இஸ் எ கேரக்டர். ஒரு கேரக்டருங்கிறது மனிதன் நடிக்கிற மனிதன் மட்டுமல்ல, பின்புலமும் ஒரு கேரக்டர். அப்படி பார்க்கும்பொழுது நேச்சுரலாக போகும்போது இன்னும் ஸ்டில் மோர் யூ கேன் கெட் இன்வால்வ் வித் த ஃபிலிம். அந்த 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 ஃபீல் பண்ணணும், அந்த ஸ்மெல் வரணும், அந்த வில்லேஜினுடைய ஸ்மெல் இருந்தால் தான் அந்த கதாபாத்திரங்களுடைய இயல்பு நம்ம பிரயாணம் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால மாற்றம் பண்ணேன். அதுக்கப்புறம் எடிட் ஆல் த ஃபிலிம்ஸ். செட்டில் ஒர்க் பண்ணுறது என்னால் பழக்கம் இல்லாமல் போச்சு. ஏன்னா இப்போ என்ன ரொம்ப இதாகிடுச்சு. ஏதாவது ஒரு ஃபேண்டசி, ஒரு கனவுகள், இல்லை நம்ம மீறி ஏதோ ஒன்று பண்ணணும்னா பண்ணணும். ரெண்டாவது மிகப்பெரிய ஆர்டிஸ்டில் போடும்போது வெளியில் போய் படம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்கிறதுனால செட்டு போடுவாங்க. நான் நீ ஃபேஸஸை வச்சுட்டு இயல்பாக யதார்த்தமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் கொண்டு கிராமம். அதாவது நீங்கள் செய்த மாற்றங்கள் இரண்டாவது புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியது. அப்படி ஒரு துணிச்சல் உங்களுக்கு ஏற்பட்டது? சினிமாவுக்கு இத்தகைய முகங்கள் தான் தேவையா? அப்படி பார்த்தா அந்த உலகத்தில் ஒரு 10 கதாநாயகர்கள் இருந்தாங்கன்னா அந்த 10 கதாநாயகன் மட்டும்தான் வாழ்க்கையா? உங்களுக்கு ஒரு கதை இருக்குது, எனக்கு ஒரு கதை இருக்குது, படம் எடுத்துகிட்டு இருக்கு, இவருக்கு ஒரு கதை இருக்குது, பார்த்து கொண்டிருக்கிற பேசி கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு ஒரு கதை இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் கதை இருக்குது. இந்த எல்லா கதைகளுக்கும் அழகான மனிதர்கள் தான் தேவைன்னா கதை எப்படி வரும்? ஸோ எந்த கதையாக இருந்தாலும் மனிதன் அதாவது ரத்தமும் சதையும் உள்ள உணர்வும் உள்ள ஒரு மனிதன் உணர்ச்சிகளை எவன் வேணாலும் பிரதிபலிக்கலாம். இது ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளின்னா அழகாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் டாக்டரும் இன்ஜினியரும் இப்படி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பையனாக வராது தான் இருப்பார். டாக்டரும் இருப்பார், இன்ஜினியராகவும் வருவார், செருப்பு தைக்கிற தொழிலாளியாக வருவார், ரிக்ஷா ஓட்டுறவராகவும் வருவார். எந்த கேரக்டரும் அழகாகவே இருக்கும். இது யதார்த்த வாழ்க்கைக்கு சரி வராதுன்னா நானே யார் வேணாலும் நடிக்கலாம். ஏன்னா இது உணர்வுகளை உள்வாங்கி வெளிப்படுத்த தெரிந்த எந்த மனிதனும் சினிமாவில் நடிக்கலாங்கிறது என்னுடையது. பேசும்போதே இப்போ நீங்கள் பேசும்போதே மொபிலிட்டி மாறுது. சின்ன பிள்ளை அழுகும்போது மொபிலிட்டி அழுகு இல்லையா? அது மாதிரி அப்பா கோவிக்கும் போது மூஞ்சி மாறலையா? அவருக்கு எல்லாருக்கும் நடிப்பு இருக்குது. ஆனால் அதை ஒரு வரைமுறைப்படுத்தி ரீப்ரொடியூஸ் பண்ணுறது தான் யாருனாலும் நடிக்கலாம். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டில் யார் வேணாலும் நடிக்கலாங்கிறத ஐ பிரேக் த பாயிண்ட். எல்லாத்தையும் உடச்சி அழகு ரொம்ப தேவையில்லை, பெர்ஃபார்மன்ஸுக்கு முகம் உணர்வுகள் இருந்தால் போதும்னு நினச்சி பண்ணேன். அதான் உங்கள் முதல் பாத்திரம் கூட சப்பானி. இன்று அன்பே சிவத்தில் கூட வித்தியாசமான பாத்திரத்தை கமல்ஹாசனை செய்ய துணிவை கொடுத்திருக்கிறது. இன்று தமிழ் திரையுலகில் தேக்கமா, வளர்ச்சியா, அல்லது தமிழ் திரைப்பட உலகம் கீழே போய் கொண்டிருக்கிறதா? என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, இவ்வளவு சேனல்ஸ் இவ்வளவு எல்லாம் வந்ததில் தமிழ் படங்கள் தன்னுடைய அடையாளங்களை இழந்துட்டுருக்கோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஏன்னா எல்லா டைரக்டரும் ஆங்கிலத்தில் தலைப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன படங்கள் எல்லாமே இப்போ நடையுடை பாவனைகள், ஒரு ஃபேண்டசி, கொஞ்சம் அப்நார்மலாக பண்ணுறது எல்லாம் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் தே ஆர் ஸ்பெண்டிங் மணி. ஆல் பிக்சரேஷன் அப்ராடில் போய் படம் எடுக்கிறாங்க. இதை மல்டி லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு எடுக்கும்போது அதனுடைய அந்த தமிழ் பண்பாடு, கலாச்சாரங்கள், தமிழ் கதைகள் கொஞ்சம் மாறிடுச்சோ. ஏன்னா முன்ன சொல்லிவிடும்போது நம்முடைய ஃபேமிலி சென்டிமெண்ட் இதெல்லாம் சொன்னோம், அதெல்லாம் இப்போ குறைஞ்சிட்ருக்கு. அந்த விதத்தில் தமிழ் படங்கள் தன்னுடைய அடையாளங்களை இழந்துட்டுருக்கு. சில விஷயங்கள் டெக்னிக்கல் வித்தியாக தமிழ் படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. உலக சந்தையில் போட்டி போடக்கூடிய அளவுக்கு ஃபோட்டோகிராஃபியோ எடிட்டிங் சென்ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கதை சொல்லக்கூடிய நேர்த்தி இருக்கு. அது கதையிலே அதை வர டெக்னிக்கலாக சொல்லக்கூடிய நேர்த்தி இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு நிறையா வந்துருச்சு. இது என்னுடைய இன்னொரு ஒரு சேஞ்ச் இப்போ வந்துட்டுருக்கு. இப்போ பழசெல்லாம் போய் புதுசு யங்ஸ்டர்ஸ் நிறையா உள்ளே நுழைஞ்சிருக்கான். அநேகமாக இன்னொரு பெரிய மாற்றம் வரும். அது மாற்றம் எப்படி வரும்னு என்னால் கணிக்க முடியலை. ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இட் வில் கம் வெரி சூன். டைரக்டராக இருக்கும்போது, இயக்குனராக இருக்கும்போது பல துறைகளில், திரைப்பட துறையில் நீங்கள் திறமை பெற்றிருக்க வேண்டும். ஒரு சில இயக்குனர்கள் சகல தொழில்களையும் செய்தார்கள். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் கதை, திரைக்கதை, வசனம், இயக்குனருடன் நின்று விட்டீர்கள். ஆனால் சிலர் பாடல், இசை எப்படி செய்கிறார்கள்? நான் எதை குறிவேன், ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் பார்ப்பேன்.
அவர்களுக்கு சக்தி இருக்குது 7 பண்ணுறாங்க. எனக்கு சக்தி இருக்கோ இல்லையோ தெரியாது. எனக்கு ஐ எம் டூயிங் ஒன்லி ஒன். எனக்கு என் தொழிலை நான் சரியாக பண்ணிட்டேன். நான் போதும். பாக்கி இருக்கிற தொழிலை மற்றவங்க பார்ப்பாங்க கரெக்டாக. ஐ காட் கான்ஃபிடென்ட் வித் அதர்ஸ். பட் என் டைரக்ஷன்னா நான் அதில் மட்டும்தான் பார்ப்பேன். கேமராக்குள்ளே கூட நுழைஞ்சி இது என்னன்னு கேட்க மாட்டேன். ஆங்கிள் வச்சுருவேன், இது வைப்பேன். உள்ளே போய் நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டேன். பட் தெரிஞ்சுக்கிறது குட். மியூசிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு டைரக்டர் எல்லாம். பட் எல்லா உணர்வும் இருக்கேன். பட் அதில் தலையிடுவேன். அதை நான் செய்யணும்னு விரும்ப மாட்டேன். மற்ற டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா அது அவங்களுடைய திறமை. நான் வந்து ஒன்று தான் செய்வேன். அட் அ டைம் ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் பண்ணுவேன், எதுவும் பண்ண மாட்டேன். பல வெற்றி படங்களை தந்த உங்களுக்கு அண்மையில் வெளியான சில படங்கள் உங்களுக்கு ஆத்ம திருப்தியை தந்தாலும் வியாபார ரீதியில் மகிழ்ச்சியை தரவில்லை. கடல் பூக்கள், ஈரநிலம் மற்றது அல்லி அர்ச்சுனா போன்ற திரைப்படங்கள். இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? துணிச்சல் தொடர்ந்து நீங்கள் கடல் பூக்கள் போனதுக்கு காரணம் என்ன எனக்கு புரியல. ஏன்னா அது நிறைய முறை அனௌன்ஸ் பண்ணி நிறுத்தப்பட்டுச்சு. அதனால் இது ஒரு பழைய படங்கிற ஃபீலிங் வந்துருச்சு. ரெண்டாவது கதை அம்சம் கொஞ்சம் வலுவாக இருந்தது. இந்த ஈரநிலங்கிறது மிக அற்புதமான படம். என்னுடைய படைப்புகளில் குறிப்பிட்டு சொல்வதற்கான சில படங்களை தேர்ந்தெடுத்தோம்னா ஈரநிலம். வேதம்புது ரிலீஸ் ஆகும்போது பெரிய பேர் வரல, அதுக்கப்புறம் தான் ஃபெயிலியர் ஆச்சு, பேர் வந்தது. அந்த மாதிரி சில படங்கள் ரிலீஸில் இதாகிடும். இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு இந்த இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு அழுத்தமான கதையும் ஒரு நாட்டுப்பற்றோட ஒரு கிராமிய சூழ்நிலையில் சொன்னது விட்டு பார்த்தா அதான் கொஞ்சம் அது படம் பிரமாதமாக இருக்கிறது எல்லாருக்கும். இளைஞர்களை தியேட்டர் கொண்டு வரக்கூடிய அந்த இது மாடர்னிட்டி அதில் இல்லைங்கிறது புரிஞ்சுட்டேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து பெரிய என்னை பாதிக்காது. ஐ ஹவ் சீன் ஆல் மை ஃபெயிலியர்ஸ் அண்ட் சக்ஸஸ். காதலோவியம் மிகப்பெரிய தோல்வி அடையும் பொழுது மனம் விந்தி படுத்தோம்னா காதலோவியம் காலங்களால் கடந்து இன்றைக்கு எல்லாரும் பாராட்டப்படுது. அதுபோல் ஈரநிலம் காலம் கடந்து பாராட்டப்படும். அதனால் இந்த படைப்புகள் வந்து இன்றைய காலகட்டத்திற்கு இவர்கள் சரியில்லைங்கிறது காண்டினான்னு ஒருவேளை காலம் கடந்து இன்னும் பின்னாடி இந்த தடயங்களாம் அழிஞ்சு தண்ணி தாகமாக அலையுவான். அப்போ அடரா இப்படி ஒரு படமானு நிச்சயம் ஈரநிலத்தை பற்றி பேசுவார். ஆனால் நான் பொதுவாக ஒன்றை பார்த்துருக்கின்றேன். இந்திய தமிழ் திரைப்படங்களில் ஒரு சில படங்கள் இந்திய தமிழரால் விரும்பப்படாத படங்கள் ஈழத்தமிழர்களால் விரும்பப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரியாத ஒரு படம் நல்ல ஞாபகம் இருக்கிறது. நான் இளைஞனாக இருக்கும்போது ராஜபார்வை இலங்கை தமிழர்களால் விரும்பப்பட்டது. அதேபோல் உங்கள் ஒரு சிறந்த படைப்பு அந்தி மந்தாரை. அருமையான படம். என்ன நினைக்கிறீர்கள் இவர்களுக்கு இடையில் பட்ட ரசனை வித்தியாசத்தை? காரணம் என்னென்னா, இதை வந்து சொல்கிறதுனால ஏதோ புலம்பெயர்ந்தவங்களையெல்லாம் ஐஸ் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கும் இலக்கியத்தில் எடுத்தால் எழுத்து இலக்கியத்தில் ஸ்லோனில் தமிழ் இலக்கியம் ரொம்ப அற்புதமாக, சிறுகதையாக இருக்கட்டும் கவிதைகளாகட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி பாடல்களை அன்னைக்கு இருந்த, அதாவது இலங்கை வானொலி வர்த்தக ஒலிபரப்பு ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து தமிழை அதாவது அந்த ஒலிபரப்புன அந்த ரேடியோ மூலமாக தமிழை அதிகமாக ஒலிபரப்புனது சிலோன்னு ஒன்று தான். அது மூலமாக தான் நாங்கள் ரேடியோ கேட்கவே இப்போ பயிற்சியானோம். தமிழை எப்படி மயில்வானம் பேசுவார் அப்போ ரொம்ப அழகாக இந்த தமிழை எப்படி உச்சரிக்கணுங்கிறதுக்கே அற்புதமான தமிழ். அதே மாதிரி யாழ்ப்பாண தமிழ் சொல்லுவான். இன்னும் அது அழிந்துபடாத தமிழ், அதாவது சுத்தமான சங்க இலக்கிய தமிழ்ங்கிறது இன்னும் அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதே மாதிரி மலேசியாவில் தமிழை காப்பாற்றிட்டுருப்பாங்க. பழைய பாடல்கள், பழைய இலக்கியங்கள் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்காது, அங்கே வச்சுருப்பாங்க, ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது மாதிரி புலம்பெயர்ந்த அத்தனை தமிழர்களும் தமிழ் மீது பற்று கொண்டவர்கள் இன்னும் தங்களை எங்கே வெளிநாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க தான் பொருட்டாக இருக்கணும். நியாயமாக இவங்க பொருட்டாகலை. இந்த கலாச்சாரத்துக்குள்ளே உட்காந்து இவர்கள் தொன்மையான தமிழைய பழமையான தமிழை காப்பாற்றணும் போராடுறாங்க. அதனால் அவன் அங்கேருந்து ஃபேண்டசிக் தொலைநோக்கில் அங்கேருந்து கனவு காண்டுக்கிட்டு இருக்கான் வெஸ்டர்னை. நீங்கள் வெஸ்டர்னில் உட்காந்துக்கிட்டு தமிழை காத்து கொண்டு இருக்கீங்க. இதுதான் வித்தியாசம். அதனால தான் கதையம்சம் உள்ள படங்களை நீங்கள் ரசிக்க முடியுது. ரொம்ப ஓவராக போனால் தமிழ் தடம் பொருளுதோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆக இன்றைக்கி புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் தமிழையும் தமிழ் படங்களையும், தமிழ் பட வியாபாரமே புலம்பெயர்ந்த தமிழர்களை வச்சு தான் அதிகமாச்சு. முன்னாடிலாம் ஓவர்சீஸ் இவ்வளவு மரியாதை கிடையாது. ஆடியோவுக்கோ சினிமாவை வெளிநாட்டிலையும் பிரபலப்படுத்தியது தமிழ். எல்லா இடங்களையும் விதைக்கப்பட்டது புலம்பெயர்ந்த தமிழர்களால் மட்டும். தொழில்நுட்பத்தை கூட மேற்கொள்வதற்கு இலங்கைக்கு நிறையா போயிட்டு வந்திருக்கேன். பட்டு படப்பிடிப்புக்குன்னு போனது, வெளிநாட்டுக்குன்னு போனது இந்த ஒரு படம் தான் ஃபஸ்ட்டு பிக்சர். அங்கே வந்து ஒரு 30 நாள் படப்பிடிச்சேன். எந்த பகுதியில்? நுரேலியாவில். நான் சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு கதையை நான் அங்கே எடுத்திருக்கேன். எனக்கு சில ஃபெசிலிட்டிஸ் அங்கே கிடச்சது, இந்த ஹோட்டல்ஸு அங்கங்கன்னு. ஸோ அந்த இதை மட்டும் பாடல் காட்சிகளை மட்டும் வெளியில் படம் எடுத்திருக்கேன்.
அங்கே சிலோனில். பட் கதை நடக்கின்ற களம் வந்து சென்னை. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க படம் பார்த்தீங்கன்னா 30 நாள் இலங்கையில் ஷூட் பண்ணிட்டு வந்து அதை வந்து சென்னையில் நடந்த கதையாக சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு 15 days சுவிட்சர்லாந்தில் ஷூட் பண்ணேன், அதனுடைய கிளைமேக்ஸ் எல்லாத்தையும். இப்போ இன்னும் ஒரு வார படப்பிடிப்பு இருக்குது. அது முடிஞ்சோன்னே அந்த படம் ரொம்ப வித்தியாசமாக இன்றைய இளைஞர்களுக்காக ஒரு சிகப்புரோஜா எந்த அளவுக்கு அந்த காலத்தில் பாதிக்கப்பட்டதோ அது மாதிரி இது கிரைம் த்ரில்லரில் லவ் ஸ்டோரியே ஒரு வித்தியாசமான ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சில் பண்ணியிருக்கேன். ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாகவும் கிளாஸாகவும் இருக்கும். பல நடிகர் நடிகைகளை நீங்கள் அறிமுகப்படுத்தி அவர்களில் சிலர் என்றும் நடிப்பில் உச்சாணியில் இருக்கிறார்கள். ராதிகா, கார்த்திக், இப்படி பலரை விரல் விட்டு கூறலாம். அவர்களுடன் எப்படி இப்பொழுது உணர்வுகள், பழக்கங்கள், அனுபவங்கள், இப்பொழுது அவர்கள் சிறந்த நடிகர்களாகவும் இருக்கின்றார்கள்? எனக்கு எப்பவுமே இவங்க அறிமுகப்படுத்துகிற காலத்துலையும் சரி, பின்னாடி வளர்ந்த காலத்தில் எனக்கு அவங்க ஒரே மாதிரி தான். நான் எப்போ அறிமுகப்படுத்தணும்னா அதே லெவலுக்கான மரியாதை உண்டு, அது உண்டு, எல்லாம் உண்டு. நவ் தே ஆர் சர்வைவிங். ஐ புட்டிங் ஒரு இதை வாங்குகிறேன், தண்ணிக்குள்ளே நீந்த விடுறோம், நீந்தி போகுது, அவ்வளோதான். ஸோ அது மறுபடியும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்க்க மாட்டேன். இஃப் தே ஆர் குட் சர்வைவ் பண்ணாங்கன்னா இட்ஸ் குட், காட் பிளஸ். இல்லை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணாமல் தங்களே இது பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு வச்சு. போனவங்க யாருமே சோட போகல. ஸோ அந்த விதத்தில் ஐ டிட் குட் ஜாப் ஃபார் எவரிபடி. நீங்கள் இளைஞராக இருந்த பொழுது திரையுலகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பீர்கள் சில கலைஞர்களை. அவர்களுடன் பழகும் வாய்ப்பு கிடைத்ததா? அவர்கள் இன்றைக்கி நான் இளைஞர் தான். இளைஞராக இருந்தபோதுன்னு சொல்லாங்க. நான் இளைஞராக இருந்தபோது இளைஞராக இருந்தபோதுன்னு சொல்லாங்க. நான் சிவாஜி எம்ஜிஆரோட பழகிட்டேன். அவங்க சமகாலத்து. ஆனால் அவர்களை சினிமா தியேட்டரில் இருந்தும் பார்த்துருப்பீர்கள். சினிமா தியேட்டரில் பார்த்து அதுக்கப்புறம் அவங்களுடைய நான் பழகி அவரையே டைரக்ட் பண்ணியிருக்கேன், சிவாஜியவே. இன்றைக்கி இருக்க எத்தனையோ பேர் இது பண்ணுறேன். பட் ஐ டோன்ட் ஃபீல் தட் ஐ பிகம் ஓல்டு. அது எனக்கு வரந்தவே இல்லை. ஏன்னா சிவாஜி எனக்கு ஒன்று தான், கார்த்திக்கு இந்த பையனை டைரக்ட் பண்ணும்போது அதே, நாளைக்கு வரக்கூடிய புது பையனை டைரக்ட் பண்ணும்போது ஒரே ஃபீலிங்கில் தான் இருப்பேன். ஏதோ நேற்று தான் வந்த டைரக்டர் மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டு எனக்கு. புதுசாக ஒவ்வொரு நாள் போகும்போதும் எனக்குள்ளே என்ன ஃபீல் பண்ணுவேன்னா பயமாக இருக்கேன். இப்போ தான் படம் டைரக்ட் பண்ண போகிற போல்னு அந்த ஃபீலிங்கோட போகிறதுனால ஐ டோன்ட் பிகம் ஓல்டு. எனக்கு இன்னும் இது எந்த படம் பண்ணாலும் இது முதல் படம் பண்ணுற ஒரு பயம் இருக்கும். ஸோ இன்னும் நான் பெருசாக வரலையோ, இன்னும் ஒன்றும் அச்சீவ் பண்ணலையே நம்ம இப்போ அப்படிங்கிறது தான். 16 ஏதோ நேற்று தான் டைரக்ட் பண்ண மாதிரி ஃபீலிங் இருக்குது எனக்கு. 76 ஆமாம், சொல்லும்போதும் ஓஹோ ஏஜ் தெரியும். அதனால் கலைஞன் வந்து வயதை திங்க் பண்ண விட, வயதை திங்க் பண்ணிட்டான்னா கலைஞனுக்கு வயதே கிடையாது. அவன் சாகின்ற வரையிலும் இளமையோடு இருந்து, அவனுடைய எண்ணங்கள் இளமையாக இருந்து துடிப்போடு இருந்தது தான் உயிர் துடிப்போடு இருக்கு. என்றைக்கு அவன் முதிர்ச்சி அடைந்து விட்டான்னா இது முத்தி போயிடும். கமலஹாசன், ரஜினிகாந்த், இவர்களில் கமலஹாசன் அவர்கள் சில துணிச்சல்களை எடுக்கிறார். இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? அதாவது கதாநாயகன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை விட்டு அன்பே சிவம் கிட்டத்தட்ட நீங்கள் 16 வயதில் 76 சப்பானி வேடம் கொடுத்தது மாதிரி ஒரு வித்தியாசமான நெகட்டிவ் ரோல். அவர் ஒரு அற்புதமான கலைஞன். கலைஞனுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவன் எல்லா பரிமாணங்களிலும் சிந்திப்பான். கமலஹாசனை பொறுத்தளவுக்கு ஒரு அற்புதமான தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கலைஞன். தன்னை தியாகம் பண்ணி கொண்டு எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் ஒரு அரிப்போடு சில விஷயங்களை செய்வார். அதுதான் அந்த இது. ஏன்னா அவன் பண்ணக்கூடிய பூரா எக்ஸ்பெரிமெண்டல் தான். ஒரு அற்புதமான கலைஞன். அவர் பண்ணுறதெல்லாம் அதாவது ஒரு நல்ல கலைஞனுக்கு அடையாளமே எல்லா விதமான பரீட்சார்த்தங்களும் செஞ்சு பார்க்குறதான். அதை செஞ்சு பார்க்குறார் கலைஞர். இது கமலஹாசன். மொழி ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கான ஊடகம். நான் அதிகமாக வரும் தென்னிந்திய தமிழ் கலைஞர்கள் படைப்பாளிகளிடம் கேட்பது, மொழிக்காக உயிரை விட வேண்டுமா? உங்களுக்கு முகவிலாசம் என்னன்னு கேட்டால், நீங்கள் யாருடைய பிள்ளைன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? உங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. அது ஒரு முகவிலாசம் வேணும். அந்த முகவிலாசம் மறந்து போய்விடக்கூடாது. என் தாய் பால் குடித்து நான் வளரும் பொழுது என் உடம்பில் ஓடுவது என் தாய் கொடுத்த உரம்தான் இல்லையா? அதற்கு ஒரு பாதிப்பு, என் தாய்க்கு ஒரு பாதிப்புன்னு சொன்னால் நான் எப்படி துடிக்குவேனோ அது துடிப்பு மொழிக்கு ஒரு பாதிப்பு என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கு வரணும். மொழி என்பது சுவாசம் மாதிரி. நீங்கள் என்ன நினச்சவங்க இப்படி பிளைண்டாக திங்க் பண்ணுங்கள். இந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியல யார் இந்த மொழியை என் மூதாதையர்கள் எனக்கு ஊட்டி வளர்த்து ஒரு தமிழ், அது என் ரத்தத்தை காட்டல, என்னுடைய நரம்புகளை காட்டல, என் உணர்வு காட்டல, அதையும் இது சொல்லித்தான் ப்ரொடியூஸ் பண்ணி இன்று உங்களோடு பரீட்சைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அது எங்கள் தாய்க்கு மேலே. மொழிக்காக உயிரை விடுன்னு முட்டாள்தனமாக உயிரை விடக்கூடாது.
அதன் வளர்ச்சிக்கு உயிரை கொடுத்து போராடுவோங்கிறது ஒரு இதுவே தவிர முட்டாள்தனமாக உயிரை விட மொழிக்காக போராட வேண்டும். மொழியை காப்பாற்றுவதற்காக எந்த தியாகத்தையும் செய்யலாம். அவன் தாய்மொழியை காப்பாற்ற எந்த தியாகத்தையும் பண்ணலாம். மீண்டும் ஒரு சந்திப்போமா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம் ATN தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே.